என் பேர் பாலாஜி, நான் திருச்சி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். அதாவது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது அரசியல் பற்றி கேட்குறாங்க. இந்த பாருங்க, இவங்க சேனல் பேர் வந்து பிஎல்டி. குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அப்படியே ஒரே முறை இருந்த எண்ணி 5 வருஷத்துல நீ தாண்டா ஸ்டார். வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்ட வந்து தேர்தல் பற்றி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. யார் ஜெயிப்பா யார் தோப்பான்ற சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 2026 எலெக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரு போட்டியாக தான் இருக்கும். யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்றதை விட யார் நல்லது செய்வாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்கணும். ஓகேவா? அதனால் நம்ம ஓட்டை வந்து யாருக்கு வேணால் போடுங்க, ஆனால் நல்லது யார் செய்வாங்கன்றதை தெரிஞ்சு போடுங்க. அவ்வளோதான். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஹரி. இந்த எலெக்ஷன்ஸ் பற்றின இப்போ வரப்போகிற எலெக்ஷன்ஸ் பற்றின என்னோட கருத்து, இந்த 21 to 25 ஆட்சி வந்து எனக்கு திருப்திகரமாக இருந்தது. பொதுவாக வந்து இந்த சிஎம் ஸ்டாலின் வந்து நிறையா பெனிஃபிட்ஸு, சமூக நீதி, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கணும்னு ஒரு கொண்டு வர திட்டம், புதுமை பெண் திட்டம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப்பு 1000 ரூபா பணம் கொடுக்கறது, எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, சமூக நீதியை வந்து தூக்கி பிடிக்கிறது. இன்றைக்கி உள்ள பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக ஃபோர்ஸாக நிற்கிற ஒரே ஆள் இப்போ வந்து டிஎம்கே மட்டும்தான். ஸோ போன தேர்தலில் வந்து நான் வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் ஏடிஎம்கேக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ஸோ டிஎம்கே திரும்பி வந்தால் தமிழ்நாடு காக்கப்படும். ஏன்னா நான் இந்தியா ஃபுல்லாக டூர் போயிருக்கேன், ஆஃபீஸில் போயிருக்கேன். தமிழ்நாடும் வெர்சஸ் நார்த் இந்தியா கம்பேர் பண்ணால் நார்த் இந்தியா ஒன்றுமே கிடையாது. குஜராத்தில் நைட்டு 12 மணிக்கு பஸ் கிடைக்காது உங்களுக்கு. தமிழ்நாட்டில் நூக் அண்ட் கார்னர் வி ஹாவ் ட்ராவல் ஃபெசிலிட்டிஸ், ப்ரைம் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே உள்ள குக்கிராமம் போனாலும் நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஆனால் அது இதே குஜராத்தில் நான் வாழ்ந்திருக்கேன். அங்கே ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. பணக்காரன் மட்டும்தான் பணக்காரன். ஆனால் இங்கே வந்து எல்லாரும் எல்லா ஜாதியும் காக்கப்படுது. முதல்ல இந்த நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறதே வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய சாதனை என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து பெரியார்னால நிகழ்ந்தது. அதை வந்து தொட்டு இனிமேல் என் பசங்களுக்கும் நான் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சமம், ஒன்றாக வாழ்வோம், ஒன்றாக வெல்வோம். தேங்க்யூ. என்னோடய வீடு திருச்சி உறையூர். இந்த கருத்து கணிப்பு பார்த்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நடக்கிற ஆட்சி வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. 21லேருந்து 25 நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற விதத்தில் இந்த ஆட்சி போயிட்டுருக்கு. அவர் சொன்ன அறிக்கையை தாண்டி பல விஷயங்கள் புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா லெவலில் பார்த்தோம்னா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது எல்லா விஷயத்துலையுமே. அந்த விதத்தில் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து நிறைய விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபுட்டு கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களுக்கு ஃபுட்டு தர விஷயமா இருக்கட்டும், இப்போ மகளிருக்கு வந்து பணம் தராங்க, அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது நிறையா. இப்போ கூட சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு. அதுக்கு நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுறாங்க மகளிரும். பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக அந்த அடித்தளத்தில் இருக்க மக்களுக்கு பல விஷயங்கள் இது மூலமாக அவங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கிது. ஒரு பஸ்ஸு போகிற ஸ்பேராக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு ஒரு 20 ரூபா வச்சுக்கிட்டா கூட மாதம் அது ஒரு 600 ரூபா ஆகும். அந்த 600 ரூபா அவங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாகிறனால அவங்களுக்கு வந்து அது மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த 600 ரூபா பணத்தை. ஸோ வந்து இந்த ஆட்சி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. மீண்டும் இவங்க தான் 100% இல்லை 200% இவங்க தான் ஜெயிப்பாங்க. நாங்கள் ஜெயிக்க வைப்போம், மக்களாகிய நாங்கள். ஸோ வந்துட்டு இந்த ஆட்சி தொடரும். திமுக 2.0 நீடிக்கும். இவங்க தான் நல்லா பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறனால நம்ம தமிழ்நாடு நல்ல நிலைமையில் இருக்குது இந்தியா லெவலில். ஸோ வந்து பிஜேபியை வந்து எதிர்த்து நிற்கிறது இவங்க மட்டும்தான், வேறு யாரும் நிற்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஸோ இவங்க தான் ஜெயிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். தேங்க்யூ. பேர் சரவணபவா. நான் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியை சேர்ந்தவன். ஸ்ரீரங்கம் தொகுதி நாங்கள் விவசாய குடும்பம். இந்த எலெக்ஷனில் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு திட்டங்கள் அனுபவிச்சா நல்லாயிருக்கும். முக்கியமாக நிறைய சப்சிடிஸ்லாம் தருவாங்க, அதை டைரெக்டாக ஃபார்மர்ஸ்க்கே கொடுக்குற மாதிரி இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபார்மர்ஸ் எவ்வளோ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணதோ அந்தளவுக்கு இதாக இருக்கும். அதனால் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை ஃபார்மர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் அது ரொம்ப பெட்டராக இருக்கும். நாடும் வளரும், எல்லாமே இதாக இருக்கும். அதனால் அது மெயினாக இருக்கும். இன்னும் சில இதுவும் என்னென்னா, இளைஞர்களை இன்னும் ஊக்குவிக்க வேணும். நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பசங்கள்லாம் நிறையா கிராமப்புறங்கள்லேருந்து வராங்க. அவங்களெல்லாம் இன்னும் நல்லா ஊக்குவிச்சு நல்லா ஒரு இது பண்ணுறதுக்கு உண்டான சப்போர்ட்டு கவர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா மெயினாக சிட்டி பேஸ் பண்ணியே எல்லாமே
ஸ்போர்ட்ஸ் இதிலலாம் இது பண்ணுறாங்க. கிராமப்புறங்கள் இதில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கள ஊக்குவிக்கிறதுனா அவங்களுக்கு உண்டான மெட்டீரியல்ஸோ, கிரவுண்டு ஃபெசிலிட்டிஸோ, இல்லை ஒரு கோச்சஸோ அதெல்லாம் கொடுத்தா கூட கவர்மெண்ட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். மற்றதுக்கு இது ரெண்டையும் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று மெயினாக வந்து இந்த ட்ரக்ஸோட புழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்குது. இதை டைரெக்டாகவே நிறையா இருக்குது. இப்போல்லாம் மக்கள்கள் வந்து ரொம்ப பயந்து போய் இருக்காங்க, எந்த நேரத்தில் எது நடக்குதுன்னு. அதனால் இந்த ட்ரக்ஸை ஒழிக்கிறதுக்கு உண்டான முழு மூச்சில் எந்த புது கவர்மெண்ட் வந்தாலும் சரி, இந்த ட்ரக்ஸை ஒழிக்கிறதுக்கு உண்டான முழு மூச்சு இருக்கணும். அதுதான் என்னோடய கோரிக்கை. இப்போ ஆள்ற அரசு ஓகே, பட் இவங்க நான் கேள்விப்படுற வரைக்கும் நிறைய இந்த கமிஷன் பேஸில் நிறையா இது அதிகமாக இது பண்ணுறாங்க. இந்த இது அதெல்லாம் அந்த கமிஷன் பேஸ்லாம் இல்லாமல் டைரெக்டாக இப்போ ஒரு என்ன சொல்லுது, ஒரு கான்ட்ராக்டர்ஸே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கமிஷன் பேஸ் எல்லாம் இல்லாமல் டேரெக்டாக கொடுத்தாங்கன்னா அவங்க இன்னும் அவங்களோட இதை நல்லா பண்ணுவாங்கன்ற இது தெரியுது. எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். அந்த கமிஷன் பேஸை கொஞ்சம் குறைச்சிட்டு குவாலிட்டியான இது கொடுத்தா பெட்டராக இருக்கும். இப்போ ஆளுநர் அரசு பிரேமலதா விஜயகாந்த் வந்து அவங்க இணைஞரை எனக்கு என்னமோ மனசுக்கு படலை. என்னன்னா விஜயகாந்தோட அம்மாவோட ஆளுமை வந்து மறக்க முடியாத ஆளுமை. அவங்களையே கேள்வி கேட்டார் விஜயகாந்த். பட் அவங்கள விஜயகாந்தை ஃபுல்லாக எதிர்ப்பாக இருந்த ஒரு ஆக்சுவலாக என்னென்னா அவரை வந்து ஒரு காமெடியனாக ஆக்குற மாதிரி ஒரு பேசின ஒரு கட்சி கூட இப்போ இணைஞ்சது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கண்டிப்பாக புதிய கட்சிகள் விஜய் வராரு, நிறைய இளைஞர்கள் சப்போர்ட்டு இருக்குது அவருக்கு. பட் அந்த சப்போர்ட்டெல்லாம் எந்த அளவுக்கு ஓட்டாக மாறுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஓட்டாக மாறி அவங்களும் நான் சொல்ல கோரிக்கையெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இளைஞர்களை சப்போர்ட் பண்ண, விவசாயிகளை சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்கன்னா முக்கியமாக நிறைய கார்ப்பரேட்ஸ் உள்ளாருக்கு வராங்க. பட் இந்த கார்ப்பரேட்ஸை வந்து விவசாயத்தை நோக்கி போனான்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு விவசாயிகளுக்கு உற்பத்தியோட செலவே உண்மையாக கிடைக்க மாட்டேங்குது. ஆஸ் அ விவசாயியாக நான் இருந்து எங்கள் பரம்பரை பூரா விவசாய குடும்பமாக இருந்தோம். இன்றைக்கி வந்து நான் விவசாயத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன்றது நான் வெட்கப்பட்டு சொல்கிறேன். வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு நான் சொல்கிறேன், நான் விவசாயத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன். எனக்கு எல்லா சோர்ஸும் இருந்தும் நான் விவசாயம் பண்ண முடியலன்னா என்னோடய உற்பத்தி பண்ண விலையை உற்பத்தி விலையை கூட கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு மிடில் மேன் தான் என்னோடய உற்பத்தி பண்ண விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்றப்ப அந்த இது எங்களை ரொம்ப வருத்தப்பட வைக்குது. அதனால் விவசாயத்தை வந்து உற்பத்தி விலையை மினிமம் உற்பத்தி விலையை என்னாச்சும் கொடுக்கணுன்றது என்னோடய கோரிக்கை. எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது ஓப்பனாகவே நான் சொல்லணும். விவசாயிகளுக்கு வந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதாவது எந்த ஸ்கீம், ஒரு வாய்க்கால் தூர் வாங்குறதுனாலும் சரி, ஒரு ஆறு தூர் வாடுறதுனாலும் சரி, டைரெக்டாக ஒரு விவசாயிகளை சேர்த்து அந்த கூட்டுறவு மூலயமா எல்லாமே டைரெக்டாக அந்த விவசாயிகள் பார்த்து செய்கிற மாதிரி ஒரு இது கொடுத்தாரு. அந்த ஸ்கீம்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் அதை அடிப்படையாக கீழே இறங்கி பார்த்தான். இந்த ஆறு நமக்கு தேவையான ஆறு, நமக்கு தேவையான வாய்க்கால் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இது பண்ணாங்கன்னு. பட் உண்மையிலே அவரோட நிறைய சீனியர்ஸ் எல்லாம் அவர் இழந்துட்டார். அவரோட கட்சியை காப்பாற்றணுன்றதுக்காக நிறைய சீனியர்ஸ்லாம் இழந்துட்டார். நல்ல ஒரு ஆட்சியாளர்களெல்லாம் அவர் பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் இது பண்ணது கொஞ்சம் வேதனைக்கு தைக்கிறது தான். அம்மாவோட நரம்பும் சரியாக இருந்தவங்க வேறு கட்சிக்கு போகிறது வந்து அதுவும் ரொம்ப வேதனைக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா இருக்கப்ப தன்னோட அம்மாவுக்காக எல்லாமே அப்படின்ற அளவுக்கு பேசியிருந்தாங்க. பட் இப்போ வேறு கட்சிகள் போனது கொஞ்சம் வேதனைக்கு தான். உண்மையிலே அவங்கெல்லாம் போயிருப்பாங்களான்றது வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாதது. அவங்க அரசியலில் இல்லாமல் போயிருந்தா கூட, பட் அடுத்த கட்சி போனது வந்து ரொம்ப வேதனை தக்கிறது. 2026 யார் வந்தாலும் சரி, ஆனால் முக்கியமாக நான் வைக்கிற கோரிக்கை வந்து விவசாயிகளை மேன்மைப்படுத்த வேண்டும். என் பேர் கோகுல், திருச்சி தில்லைனாறு. இந்த தொகுதி வந்து நேரு தொகுதி தான். அது என்ன பண்ணாலும் நேரு தான் இந்த வாட்டி ஜெயிப்பார். இங்கேயும் ஆளுங்கட்சிக்கு தேமுதிக சேர்ந்தனால கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது.
இருந்தாலும் ஏடிஎம்கே கொஞ்சம் பிஜேபி பாமக கூட்டணி இருக்குது, டஃப் இருக்குது. டிவிக்கே கொஞ்சம் மெஜாரிட்டி பிடிச்சா நல்லாயிருக்கும். மற்றபடி தேர்தல் கணிப்புனா டிஎம்கேக்கு ஒரு 60% வாய்ப்பு இருக்குது, ஏடிஎம்கேக்கு ஒரு 40% வாய்ப்பு இருக்குது. டிவிக்கே ஆட்சினா பிடிக்காது, ஒரு 20% ஓட்டு காட்டும், அவ்வளோதான். வேறு எதுவும்